ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோவில் அரியலூர் மாவட்டம் கள்ளக்குறிச்சி எனும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கலியுக வரத பெருமாள் திருக்கோவில். கோவிலின் மூலவர் கலியுக வரத பெருமாள் என்றும் உற்சவர் கலியுக வரத பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். தாயார் ஸ்ரீதேவி பூதேவி. கோவிலின் தலவிருது லிங்கமரம். ஊர் கள்ளக்குறிச்சி. மூலஸ்தானத்தில் 12 அடி உயரத்திலான கம்பத்தை ஆஞ்சநேயர் தாங்கிக் கொண்டிருப்பது போன்ற உருவம் மட்டுமே உள்ளது. இதனையே மூலவராக கருதி பூஜைகள் நடக்கிறது. மாறாக சிலைகள் எதுவும் இல்லை. கோவிலில் உள்ள தசாவதார மண்டபத்தில் 10 அவதாரங்களின் சிற்பங்கள் அழகுற செதுக்கப்பட்டுள்ளது. சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த கோவிலாக உள்ளது. மூலஸ்தானம் அருகிலேயே தல விருட்சமான மகாலிங்க மரம் உள்ளது. இது ஆதி காலத்தில் இருந்தது போலவே இன்றும் தளிர்த்து செழித்து காட்சி தருகிறது. வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் திறப்பு கிடையாது. மாறாக உற்சவ மூர்த்தி புறப்பாடு உள்ளது. தாயாருக்கு என்று தனிச்சந்நிதி கிடையாது. மூலவரே கம்பத்தில் இருப்பதால் தாயாரும் உடன் இருப்பதாக ஐதீகம். உற்சவர் கலியுக வரத பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் அருள்பாலிக்கிறார். இக்கோவிலின் வரலாறு என்னவென்றால், அரியலூர் சிதலவாடியில் 250 ஆண்டுகளுக்கு முன் வன்னிய குலத்தில் கோபாலன் என்பவர் வாழ்ந்து வந்தார். இவருடைய மகன் மங்கான் மாடுகள் நிறைந்த மந்தை ஒன்றை நிர்வகித்து வந்தார். மந்தையில் கருவுற்ற நிலையில் இருந்த அழகிய பசு மேய சென்ற பொழுது காணாமல் போனது. 3 நாட்கள் தேடியும் கிடைக்காததால் துயரமடைந்தார். 3ஆம் நாள் இரவு அவர் கனவில், கவலைப்படாதே, காணாமல் போன பசு கன்றுடன் மேற்புறமுள்ள காட்டில் 2 மைல் தொலைவில் ஆலமரத்துக்கும் மாவிலிங்க மரத்துக்கும் இடையே சங்கு இலை புதர் அருகே உள்ளது. காலையில் அங்கே கன்றுடன் பசுவை காண்பாய் என இறைவன் கூறி மறைந்தார். காலையில் மங்கான் பணியாட்களுடன் சென்று பார்த்த பொழுது பசு அம்மாவென கதறி அவரிடம் வந்தது. கன்றுடன் பசு நின்றிருந்த இடத்தில் சாய்ந்து கிடந்த கம்பத்தையும் கண்டார். அதன் மீது பால் சொரிந்திருந்தது. அக்கம்பத்தை மங்கானும் அவரது பணியாட்களும் தொட்டு வணங்கினர். பசு கிடைத்த 7ஆம் நாள் இரவு மீண்டும் மங்கான் கனவில், 8000 ஆண்டு யோகம் செய்வோர் கூட காண கிடைக்காத பெரும் பொருளை கண்டு வணங்கி வந்த பேதையே, மெய்ப்பொருளாம், உன் பசுவை அழைத்து சென்று மெய்ப்பொருளாம் என்னை கைவிட்டாய். என்ன உன் அறியாமை? உன் முன்னோருக்கும் எனக்கும் உள்ள உரிமை தொடர்பை நீ அறிவாய். சிதலவாடியில் வாழ்ந்து திருமாலை வணங்கிய உன் முன்னோர் பெருமாள் கோவில் கட்ட எண்ணி கற்கம்பம் கொண்டு வரும்பொழுது வண்டி அச்சு முறிந்ததால் உச்சி முனை உடைந்து கம்பமாய் என்னை அங்கேயே விட்டு வந்தார்கள். அதே கம்பம்தான் நீ காண்பது என அசிரிதி ஒலித்தது. தொடர்ந்து கவலை கொள்ளாதே, கம்பத்தை நிலைநாட்டும் உரிமை உன்னுடையது. கம்பத்தை நிலைநிறுத்தி நாளும் வணங்கு. எனக்கு நீ உணரவே உன் பசுவை மறைத்து வைத்தேன். உன்னையும் உன் வழித்தோன்றல்களையும் காக்க வந்தவன் யான் என்பதை அறிக. கலியுகத்தார் கவலையை நீக்கவே தோன்றினேன். என் பெயர் கலியுக பெருமாள் என கூறி இறைவன் மறைந்தார். மங்கான் அந்த இடத்தில் கோவில் கட்டி வழிபாட்டை துவங்கினார். இந்த கோவில் தற்பொழுது கள்ளக்குறிச்சி கலியுக வரத பெருமாள் கோவிலாக உள்ளது. இக்கோவிலின் பிரார்த்தனை என்னவென்றால், விவசாய விளைநிலங்களில் உணவு தானியங்கள் விளைச்சல் நன்றாக இருந்தால் குறிப்பிட்ட அளவு உணவுப் பொருட்களை கோவிலுக்கு செலுத்துவதாக வேண்டிக் கொள்கின்றனர். கோவிலை சுற்றிலும் ராட்சத அளவிலான தானிய கிடங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றில் பக்தர்கள் தங்கள் விளைவித்த தானியங்களை நேர்த்தி கடனாக செலுத்துகின்றனர். கோயிலில் காது குத்து விழா மட்டுமே நடக்கிறது. திருமண நிகழ்ச்சிகள் நடப்பதில்லை. விவசாய விளைநிலங்களில் உணவு தானியங்கள் விளைச்சல் நன்றாக இருந்தால் விளைவித்த தானியங்களை நேர்த்தி கடனாக செலுத்துகின்றனர். நோயுற்ற கால்நடைகள் சரியாவதற்கும் முதல் கன்று கோவிலுக்கு காணிக்கையாக செலுத்துவதாகவும் விவசாயிகள் பிரார்த்தனை செய்துவிட்டு அதன்படி கன்றுகளையும் கோவிலுக்கு காணிக்கையாக செலுத்துகின்றனர். கோவிலின் திருவிழாக்கள்: சித்திரை தமிழ் வருட பிறப்பு சித்ரா பௌர்ணமி, அட்சய திருதியை சுவாமிக்கு கருட வாகனத்தில் வீதி உலா, வைகாசி விசாக நட்சத்திர சுவாமி வெள்ளி கருட வாகனத்தில் வீதி உலா, ஆடி 18 கோகுல அஷ்டமி, விநாயகர் சதுர்த்தி, புரட்டாதி சனிக்கிழமை உற்சவம், விஜயதசமி, கார்த்திகையில் திருக்கார்த்திகை, அனுமன் ஜெயந்தி, ஸ்ரீராம நவமியில் ஆஞ்சநேயருக்கும் சுவாமி தாயாருக்கும் சேர்ந்து 2 தேர்கள் இழுக்கப்படுகிறது. பங்குனி உத்திர திருவிழாக்கள் நடக்கிறது.
பக்தர்கள் அனைவரும் இத்திருத்தலத்திற்கு சென்று கலியுக வரத பெருமாளை தரிசித்து வாழ்வில் எல்லா வளமும் பெற அன்புடன் வேண்டுகிறோம்.